எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. சிவதன்யாவுடைய தும்பை தமிழ் புத்தகம், நீங்க அவரோட எதிர்பார்த்த தும்பை தமிழ் புத்தகம் ரிலீஸ் பண்ணிட்டோம், லான்ச் பண்ணியாச்சு. அதாவது மார்ச் 7ஆம் தேதியே தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்டோம். இன்னைக்கு தான் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஏன்னா 2-3 நாளாவே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளுமே புக்கு ரிலீஸ் பண்றதுக்கு சண்டே லீவு. இன்னைக்கு அந்த சண்டே ஆர்டர் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம தரமான முறையில புக்கு ஃபுல்லா அனுப்பியாச்சு. இனிமேல் தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்க கையில புத்தகம் கிடைச்சிடும். இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நியூ சிலபஸ் இருக்கக்கூடிய 7 யூனிட்டுக்குமே நீங்க எங்க தேடுறீங்களோ அத்தனை தகவல் இங்க இருக்கு. சரிங்களா? அது தமிழ் மொழியின் சிறப்பு யூனிட் 7ல இருக்கதா இருக்கட்டும், கலை சொற்கள், வேர் சொல், அதுக்கப்புறம் அயர் சொற்கள், ஒவ்வொரு தலைப்புக்குமே சொல்லும் பொருளும் மட்டும் ஒரு பொருள் தரக்கூடிய சொல் அப்படின்னு சொற்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லையா, அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கொடுத்துருக்கிறேன். நியூ புக்ல 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சொல்லும் பொருளும், பழைய 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழர் பழைய சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, நீங்க எல்லாமே எங்க தேடி ஹிண்ட்ஸ் எடுப்பீங்களோ அத்தனையுமே ஒரே இடத்துல கொடுக்குறேன். 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள். இதுக்கு நம்ம சோசியல் புக்கெல்லாம் படிக்கணுமா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் புக்கை ஃபர்ஸ்ட் தரோவா படிச்சிருங்க, அதுக்குள்ள தான் வரும். ஏன்னா நம்ம அந்த ப்ரீவியஸ் நடந்த அந்த தகுதி தேர்வுல பாக்குறப்ப எல்லா கேள்வியுமே 6 to 12 நியூ புக்ல தான் இருக்கு. திரும்ப திரும்ப வந்த கேள்வியே தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதுக்கு நம்ம குழாய் அடியில உருளக்கூடாது, கோவில் அடியில தான் உருளணும். கோவில் அடின்றது ஸ்கூல் புக்கு, தமிழ் புக்கு 6 to 12 அதை ஃபர்ஸ்ட் படிக்கணும். அது தெரியாம நம்ம போகவே கூடாது. 10 கேள்வி அப்படியே லம்பா அடிக்கக்கூடிய ஒரு ஏரியா. 90-99% நியூ புக் தமிழ் புக்ல இருந்தா வரும். ஒரு கேள்வி இல்லைன்னா ஒரு கேள்வி கூட ஏதாவது வெளியில இருந்தோம், அது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின் அடிச்சலாம். அந்த ஒரு கொஸ்டினுக்காக இந்த 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பயாலஜி, ஜியாகிரபி புக்கு எல்லாத்தையும் நம்ம படிச்சு நேரத்தை கண்டிப்பா வீணாக்க கூடாது. என்னோட ஒப்பீனியன் அதான். ஏன்னா நான் பார்த்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் வச்சு நான் சொல்றேன், ஒரே கேள்வியே வந்த கேள்வியே திரும்ப திரும்ப வந்திருக்கு நியூ புக்ல இருந்து தான். 10th தமிழ் புக்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த வேல்விண்டு, அப்புறம் ஃப்ரீஸ், சி ஃப்ரீஸ், லேண்ட் ஃப்ரீஸ் இல்லையா, அதுதான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அது குமிழிக்கல், கோனிக்கல் ஸ்டோன், இந்த கேள்விகள் தான் திரும்ப திரும்ப வருது. அதனால 6 to 12 நல்லா படிங்க. எல்லா தகவலும் நான் கொடுத்துட்டேன். நீங்க எங்க தேடுறீங்களோ, சிறப்பு தமிழா இருக்கட்டும், பழைய புத்தகம் 11th 12th சிறப்பு தமிழா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய தகவல் பழமொழிகள் சார்ந்து என்னென்ன தேவையோ, மரபு சொற்கள் எல்லாமே எடுத்து பக்காவா ஒரே புத்தகத்துல நான் கொடுத்துருக்கிறேன். நானா சும்மா போற போக்குல அப்படி கொடுத்துருக்கேன்னா சொல்லல. மொத்தம் 625 பக்கங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு நியர்லி ஒரு 300 பக்கங்கள் வரைக்கும் நான் சாம்பிள் கொடுக்குறேன், பாருங்க எடுத்து. சரிங்களா? சும்மா நல்லா இருக்கிற ஒரு 10 பக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. 300 பக்கங்கள் நான் சாம்பிள் கொடுத்துருக்கிறேன். புத்தகம் தமிழ்நாடு முழுக்க இது வரைக்குமே நியர்லி ஒரு 900 புத்தகம் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முழுக்க அனுப்பியிருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதான் என்னுடைய கடமை. புத்தகத்துல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு தரமான புத்தகம் நீங்க வச்சிருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். தமிழுக்கு நீங்க எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. 7 யூனிட்டுக்குமே கொடுத்தாச்சு. அது போக முதல் 450 பக்கத்துக்கு 7 யூனிட்டுக்குமே என்ன படிக்கணும்ன்றதை கொடுத்தாச்சு. கடைசியா ஒரு 174 பக்கங்களுக்கு இலக்கண பகுதிக்கான 6 யூனிட்ஸுக்கான கொஸ்டின் பிராக்டிஸ் 1-2 கிடையாது, 2600 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கேன். அதுவும் எப்படி கொடுத்துருக்கிறேன், மொத்தமா ஒரு 100 கொடுக்கல. எப்படின்னா யூனிட் 1 மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு 9 பகுதியா கொடுத்துருக்கிறேன். 918 கேள்விகள் இருக்கு யூனிட் 1 மட்டும். சரிங்களா? யூனிட் 1ல இருந்து 25 கேள்விகள் வரும் டிஎன்பிஎஸ்சியே சொல்லிட்டாங்க. அதுல இருந்து மட்டும் 918 கேள்வி கொடுத்துருக்கிறேன். யூனிட் 2 எவ்வளவு கேள்வி தெரியுமா? 15 கேள்வி தான் டிஎன்பிஎஸ்சியில கேட்பாங்க. நான் 1050 கேள்விகள் பிராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி யூனிட் 3, யூனிட் 4 and 6 ரெண்டும் சேர்த்து அந்த மொழிபெயர்ப்பு கலைச்சொற்கள் அது ஒரு யூனிட். யூனிட் 5 அதே மாதிரி யூனிட் 6 சொல்லிட்டேன். அந்த யூனிட் 5ல 10 வினான்னு கொடுத்துருவாங்க இல்லையா, பேராகிராஃப். அந்த 10 வினா 5 கேள்வி கொடுப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்தாலும் 5 கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் உங்களுக்கு எத்தனை பத்தி தெரியுமா? அந்த புக்ல நான் கொடுத்துருக்கிறேன் 39 பத்திகள் கொடுத்துருக்கிறேன். இதுல இருந்து அப்படியே வந்தாலும் வரும், நீங்க பயிற்சி செஞ்சுக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் எந்த பேராகிராஃப் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்படிதான் இருக்கும், அப்படி பயிற்சி பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால 39 பத்திகள் நான் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கிறேன் 5வது யூனிட்ல. அப்ப 6 யூனிட்டுக்கான பயிற்சி வினாக்கள் கொடுத்தாச்சு. இலக்கண பகுதிக்கு 7 யூனிட்டுக்குமான உரைநடை செய்யுள் அந்த பகுதிக்குமான கண்டென்ட் தலைப்பு 449 பக்கங்களும் கொடுத்தாச்சு. மொத்தம் 623 பக்கங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. முழுமையான சாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இண்டெக்ஸ் பேஜை பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுக்கணும் தெரியும். புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா புத்தகம் டெய்லி ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கு. டெய்லி நம்ம புத்தகம் தமிழ்நாடு முழுக்க அனுப்பிட்டே இருக்கிறோம். இந்த புத்தகத்தோட விலை அப்படின்றது 550 தான் வச்சிருக்கிறோம்.
இதுல 625 பக்கங்கள் இருக்கு. 550 ரூபா தான், பிளஸ் வந்து 70 ரூபா கொரியர் சார்ஜ். மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய நேரடியா இருக்கிறவங்க யாதவா உமன்ஸ் காலேஜ் கிட்ட வந்து நீங்க நேரில் வாங்கிக்கலாம். நீங்க வெளியூரா இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, இந்தியாவில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஆந்திராவில் இருக்கிறவங்க, கர்நாடகா, ஆந்திரா, கேரளாக்கெல்லாம் நாங்க புக் அனுப்பியிருக்கிறேன். ஏன் பீகாருக்கு, அஸ்ஸாமுக்கு 2 புக் நான் அனுப்பியிருக்கிறேன். எங்க இருந்தாலும் உங்களுக்கு புக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 3 நாள்ல புக்கு கிடைச்சிரும். இந்த 3 நாள்ல கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவேன். ஏன்னா ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம டெய்லி புக் அனுப்பிட்டு இருக்கிறோம். வெயிட் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. 3வது நாள் வரலன்னா சொல்லுங்க, நான் எல்லாருக்குமே ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் அது போகவே போகாது, தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் போயிடும். கொரியர் வசதி இல்லாத ஊர்ல இருக்கிறீங்கன்னா இந்தியா போஸ்ட் எல்லா ஊருக்குமே வரும். இந்தியா போஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க, நம்ம இந்தியா போஸ்ட்ல அனுப்பி வச்சிருவோம். கொரியர் வசதி இல்லாத ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு புக்கோட விலையும் சேர்த்து 620 ரூபா தான். கொரியர் பிளஸ் வந்து போஸ்டலா இருந்தாலும் சரி 620 ரூபா வரும். தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அனுப்பிடுவோம். சாம்பிள் பேஜஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இது போக சோசியல் புத்தகம் நம்ம தமிழ்நாட்டு முழுக்க ஏற்கனவே அனுப்பிட்டு இருக்கோம். வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் புத்தகத்துல 6300 கொஸ்டின் கொடுத்துருக்கிறோம். சோசியல் ஃபுல்லாவே ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதனுடைய சாம்பிள் பேஜஸ் நான் வைக்கிறேன். இதுல பாலிட்டி மட்டுமே 1000 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அத்தனையுமே அப்படியே நான் கொடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ இல்லாம இருக்கும், ஆனா புத்தகத்துல ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். 2 புக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா 1170 ரூபா வரும். சரிங்களா? தேவைப்படக்கூடியவங்க உடனடியா தொடர்பு கொள்ளுங்க. 2 புத்தகத்துக்குமான சாம்பிள் பேஜஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. தும்பை தமிழ் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக செயல்படக்கூடிய, வாகை சூடக்கூடியவங்க கட்டாயம் சூட வேண்டியது தும்பை. அந்த தும்பைக்கு தான் இந்த தும்பை தமிழ் புத்தகத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒரு தரமான புத்தகம். தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. ஸ்டாக் அவுட் ஆகிறக்குள்ள நீங்க புக்கு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.